வணக்கம். இன்று தமிழ் சினிமாவினுடைய ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் எஸ்எஸ் சக்கரவர்த்தி சார், நிக்காட்ஸ் எஸ்எஸ் சக்கரவர்த்தி சார்னு சொல்லுவோம். நான் வந்து எஸ்எஸ்ன்னு தான் அவரை கூப்பிடுவேன். ராசியில் ஆரம்பித்து வாழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 படங்களை பண்ண ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் எஸ்எஸ் அவர்கள். எஸ்எஸ் சக்கரவர்த்தி சார் வந்து ஃபஸ்ட்டு நிக்கு ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு பிறகு திரைப்படங்களுக்கு தயாரிக்க வந்தவர். நான் என்னை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ் நான் எப்படி பார்ப்பேன்னா, எல்லாரும் சினிமாவை அறிவில் வைத்தும் அவர்களுடைய உயிரில் வைத்தும் பயணிக்கும் போது எஸ்எஸ் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அவருடைய ஆன்மாவில் வைத்து சினிமாவை பயணித்தவர் எஸ்எஸ் சக்கரவர்த்தி அவர். குறிப்பாக வந்து என்ன நேரமும் சினிமா 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 அப்படின்னு மட்டும் பேசாமல் ஒரு சினிமாவை எப்படி பெருசாக்குறது அப்படின்றத என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் எஸ்எஸ் சக்கரவர்த்தி. எஸ்எஸ் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், யோ சிவா, சினிமா கையில் நம்ம இருக்க கூடாதையா, நம்ம கையில் சினிமா இருக்குங்கய்யா அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். நான் முகவரி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன், அடுத்து சிட்டிசன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் நாங்கள் வந்து படம் முகவரி உதயம் தேட்டரில் பார்க்குறேன், நானும் அவரும் பார்த்தோம். பார்த்துட்டு இன்ட்ரோல் வெளில வந்தேன். வெளியில் வந்து அவர் இன்னொரு தேட்டருக்கு போய் நான் சைண்ட் ஆஃப் பார்க்குறேன்னு கிளம்பும்போது வெளியில் வந்து அவரை காரில் ஏற்றி விட வரேன். அப்போ என்கிட்ட சொன்னார், டேய் சிவா, சினிமா என் கையிலடா அப்படின்னு சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு அதை சொல்லும்போது முருகதாஸ் சார் கூட இருந்திருக்காரு. இப்போ முருகதாஸ் சார் வரும்போது அதான் சொன்னார், சிவா இதை சொல்லும்போது நான் கூட இருந்தேன் சிவா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு சினிமாவை மிகவும் நேசித்த ஒரு மாபெரும் மனிதர் வந்து எஸ்எஸ் சக்கரவர்த்தி. ஒரு சினிமாவை சின்னதாக ஆரம்பித்தா அதை பெருசாக எப்படி ஆக்கணும், பெரிய கேமராமேன் பெரிய டெக்னீஷியனை போட்டு பண்ணணுன்றது தான் அவருடைய எண்ணமாகவே இருக்கும். குறிப்பாக வந்து புதிய இயக்குநர்கள் தான் அறிமுகப்படுத்தணுன்னுவார். ஒரு இடத்தில் கூட ஒரு டைரக்டர் வந்து அவர்கிட்ட பண்ணிட்டு பெரிய ஹிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவரை திரும்பி நான் கூப்பிட மாட்டேயான்னு சொல்லுவார். அவங்க வந்து நம்மகிட்ட பண்ணுயா, நம்ம போய் அவர்கிட்ட கூப்பிடக்கூடாதியா அப்படின்னுவார். அந்த மாதிரி நிறைய இயக்குநர்களை, பெரிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின ஒரு சக்கரவர்த்தி சார். குறிப்பாக நான் வந்து அமர்கலம் பார்த்துட்டு, அமர்கலம் என்னை வந்து ப்ரீவியூ பார்த்துட்டு வர சொன்னார். நான் போயிட்டு ப்ரீவியூ பார்த்துட்டு வந்தேன். என்னை அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டாரு. எப்படியா இருக்குது படம்? சார் அமர்கலம் ரொம்ப நல்லா இருக்குது சார். இதே மாதிரி கதை தான் என் முருகதாஸ் சொன்னான், அவனை நம்ம வந்து டைரக்டர் ஆகணுயா அப்படின்னு என்கிட்ட சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ கூட நான் முருகதாஸ் சார்கிட்ட சொன்னேன், அவரும் சொன்னார், அதுக்கு பிறகு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா, அதே மாதிரி குஷியை என்னை பார்த்துட்டு வர சொன்னார். நான் போய் சத்யம் தேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். என்னை கூப்பிட்டாரு, எப்படி இருக்குன்னாரு. சார் பெரிய ஹிட்டு சார், படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் குஷி அப்படின்னேன். அப்படியா, ஏன்னா வாலி பண்ணிட்டு போனார். அப்போ எங்களுக்கு எஜசூர்யா சார் தெரியும் எனக்கு, எங்கள் நிக்காட்ஸ்லேயே. பரவாயில்லையா, நம்ம டைரக்டர் போய் பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரியா, அவர் அஜித்துக்கு ஒரு ஹிட்டு, விஜய்க்கு ஒரு ஹிட்டியா, பெரிய டைரக்டர் ஆகிட்டாரியா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டது இன்னும் என் ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி என்ன மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவார். என்ன அவர் ஆஃபீஸில் வந்து பெரிய ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுருப்பார். அவ்வளோ இங்கிலீஷ் கேசட்டை கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டு வர சொல்லி கேட்டுக்கிட்டே இரு, எந்த பிட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். என்ன நான் ரொம்ப சாரை மிஸ் பண்ணுறேன். இடையில அவர் உடம்பு சரியில்லைன்னும் போது நான் வந்து அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். அவர் பையன் ஜானிக்கிட்ட கேட்டேன், அவர் பிரதர் ராஜாக்கிட்ட கேட்டேன். இல்லை இப்போ யாரும் என்னை வந்து பார்க்க வேணாம், இந்த நிலையில் நான் யாரையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நான்லாம் வந்து அப்படி பார்த்துருக்கேன். அவர் சாதா அசால்ட்டாக அடிப்பார். எதையும் வந்து பயா சினிமா நம்ம கையிலையான்னு சொன்ன ஒரு மனிதர். இப்படியே நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும், வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் என்கிட்ட சொல்லுவார், ஒரு வயசு போச்சுன்னா உனக்கு 1 கோடி ரூபா போச்சுன்னு அர்த்தங்க அப்படின்னு சொல்லுவார், சினிமாவில் இருந்தா அப்படின்வார். அப்படி ஒரு மாமனிதர், அப்படி ஒரு சினிமாவை நேசித்த, ஒரு ஆன்மாவில் நேசித்த ஒரு மனிதரை மிஸ் பண்ணிட்டோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள்லாம் இருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு. நிச்சயமாக எங்களால் முடிந்த நன்மைகளை பண்ணுவோம். கடவுள் துணை இருக்கார். நன்றி, வணக்கம்.